நமசிவாய வாழ்க. செப்டம்பர் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தில் கிரக நிலையுடைய அடைவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ராசியிலே சுக்கிர பகவானும், ராசிக்கு அடுத்த கட்டம் சிம்ம வீட்டிலே புதன் பகவான், சூரிய பகவான், கேது பகவானும், ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டிலே செவ்வாய் பகவான், ராசிக்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் வீட்டிலே சனி பகவானும், ராசிக்கு விரய வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன வீட்டிலே குரு பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். இவர்கள் அடிப்படையில் இவற்றின் பார்வை ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறக்கூடும். எவ்வாறு பலன்களை நேர்த்தியாக எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். கடகராசி என்று சொல்லும் பொழுது இவர்கள் சுற்றித் திரியும் நிலைமையின் அடிப்படையில் பொருளாதாரம் விளங்கக்கூடிய நிலையாகவும், இவருடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அவ்வாறாக இருக்கும். அதாவது சுற்றுலா செல்லுதல், அதாவது உலகத்தை சுற்றி பார்த்துதல் போன்றவற்றில் அதிக விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், தாய்மம் உள்ளம் கொண்டவர்கள். ராசியிலே சுக்கிர பகவான் இருப்பது மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது. காரணம், இவருடைய எல்லா விதமான இவர்களுக்கு இன்ப நிலைகளை கிடைக்கக்கூடிய செய்கையை இவர் செய்யக்கூடிய நிலையாக இருக்கிறது. உணர்வுபூர்வமான சிந்தனைகள், உணர்வுபூர்வமான செயல்கள் இவர்களுடைய செயலை நிவர்த்தி செய்யக்கூடிய நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது. பொதுவாக 10ஆம் வீடு, அதாவது இவருடைய பொருளாதார நிலையை குறிக்கக்கூடிய நிலை, அதாவது இவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் வருமானம். 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு மேச வீடு. மேச வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதன் வீட்டிலே இருக்கிறார். சிந்தனை அடிப்படையில் செயலாக்கத்தை உருவாக்கி செயல்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தி வெற்றி காணக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஆனால் 3 என்று செயலாக்கம், 3 செயலாக்கத்தின் அதிபதி அந்த ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருந்து சூரிய பகவானுடைய இணக்கம் பெறும் பொழுது கேது பகவான் இருப்பது சிறு தடைகளை ஏற்படுத்தும். தடைகளை ஏற்படுத்தினாலும் வெற்றியை காணக்கூடிய நிலை அங்கு இருக்கிறதா என்று பார்க்கும்போது இருக்கக்கூடிய செய்யத்தான் செய்கிறது. ஏன் எனில் சூரிய பகவான் என்பது எந்த விதமான சோதனைக்கு உட்படுத்தாலும் அந்த சோதனையை வெற்றி காணக்கூடிய நிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் முதலீடு என்ற அடிப்படையில் வரும்பொழுது முதலீடு செய்யலாமா என்பது சனி பார்வையின் அடிப்படையில் இருப்பதால் சற்று சுணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனெனில் பிற காலங்களின் அடிப்படையில் சற்று மூலப்பொருள் விலைவாசி உயர்வு போன்றவை ஏற்படக்கூடும். ஆகையால் நீங்கள் சற்று மூலப்பொருள் வாங்குவதை தவிர்த்து அடுத்த மாதத்திலோ அது விலை குறைதல் ஏற்படும் பொழுதோ வாங்கிக் கொள்ளுங்கள். உற்பத்தி நன்றாக இருக்கிறதா, புதிய ஆர்டர்கள் கிடைக்குமா என்று பார்க்கும்போது சற்று சுணக்கமாகத்தான் இருக்கிறது. கவனமாக இருந்து செயல்படுத்துவது நன்று. கார்ப்பரேட் நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அவற்றை வெற்றி காணக்கூடிய நிலை ஜாதகருக்கு இருக்கத்தான் செய்கிறது. அது பார்க்கும்போது நன்னிலை பெறும் இயல்பு இருக்கிறதா என்று பார்க்கும்பொழுது நன்னிலை பெறக்கூடிய நிலை இருக்கிறது. வேலை என்று வருகின்றோம். வேலை என்று வரும்பொழுது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வேலை, குரு பகவானுடைய செயலாக்கத்தை மேற்கொண்டிருக்கிறது. குரு பகவானுடைய வீடாகவும், குரு பகவான் அந்த வீட்டை பார்க்கக்கூடிய நிலையாகவும், சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. முதலில் தடைகள் வரும். தடை நீக்கக்கூடிய நிலை இருக்கிறதா என்று பார்க்கும்போது குரு அருள் ஏற்படும் போது அந்த தடையை நீக்கி செயல்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதாவது கார்ப்பரேட் நிலையத்தில் வேலை செய்பவர்களுடைய நிலை அவ்வாறாக இருந்தாலும், அதாவது அரசு வேலையில் ஈடுபடக்கூடிய நபர்களின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சிறு தடைகள் வரத்தான் செய்கிறது. ஏனெனில் அங்கு இருக்கக்கூடிய கேது பகவான் பெரிய அதிகாரிகள் மற்றும் வேறு வித சுற்றுப்புற சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதை பொறுமையாக இருந்து டீல் பண்ணுவது நன்று. 2ஆம் வீடு என்று வரும்போது சிம்ம வீடு. சிம்ம வீட்டிலே புதன் பகவான், சூரிய பகவான், கேது பகவான் இருக்கிறார்கள். 2ஆம் வீடு என்பது குடும்பம், வாக்கு, தனம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது குடும்பத்தினுடைய நிலையின் அடிப்படையில் சூரிய பகவான் வலுவாக இருப்பதனால் குடும்பத்தினுடைய அந்நுண்ணிய நிலை கூடக்கூடிய நிலையாக இருக்கிறது. வாக்கு, ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்ற முடிகிறதா என்று பார்க்கப்பட்டால் சற்று தருமாற்றம் ஏற்பட செய்யத்தான் செய்கிறது. அவற்றை புதன் பகவான் அறிவுபூர்வமாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நிலை பெறுவார். தனம் என்று வரும்பொழுது வருமானம் சற்று குறைவாகத்தான் இருக்கச் செய்கிறது. அதை சரி செய்து கொள்ளலாம். 3ஆம் இடம் என்பது முயற்சியினுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய வெற்றி. 3ஆம் இடம் என்று புதன் வீடாக வருகின்றது. புதன் வீடு அந்த வீட்டிற்கு விரயத்தை ஏற்படுத்துகிறார். முயற்சி சற்று
2-3 தடவை செலுத்தும் பொழுதுதான் பூர்ண தத்துவமான விடை கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஏன் எனில் சனி பகவானுடைய பார்வை அங்கு இருக்கிறது. சனிக்கும் செவ்வாய்க்கும் போர்க்களத்தின் அடிப்படையில் பிற்பகுதியில் லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 4ஆம் வீடு என்பது என்ன? அதாவது தாய் ஸ்தானம், முதலீடு ஸ்தானம், சுகஸ்தானம், வித்தைஸ்தானம் என்று வரக்கூடிய அமைப்பாகும். வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை, வீடு கட்டுதல் போன்ற நிலைமை ஏற்படுத்தக்கூடிய நிலை. முதலீடு என்று வரும்பொழுது சற்று தள்ளி செய்து, அதாவது முதலீடு சற்று தள்ளி செய்வது நன்று. தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் தாயாரை சற்று கவனமாக பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஏன் எனில் திரிகோணத்தில் சனி பகவான் அங்கு வரும்பொழுது அவற்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கிறது. கவனமாக இருப்பது நன்று. வண்டி வாகன சேர்க்கை இருக்கிறதா என்றால் கடன் ஏற்பட்டு வண்டி வாகனங்கள் சேர்க்கையிலும் பழைய வீடு வாங்கிக் கொள்வதும் ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டக்கூடிய நிலையும் ஏற்படும். இவற்றின் மூலம் நன்மை ஏற்படக்கூடியதான் செய்கிறது. செலவினத்திற்கு அதிகமான நிலையும் பண வரவுக்கு கம்மியான வரவும் இருக்கிறது. 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம், குலதெய்வஸ்தானம், பூர்வ புண்ணிய சொத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நன்மை. அதாவது குழந்தை என்று வரும்பொழுது 5ஆம் இடம் என்று வரும்பொழுது விருச்சக வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதன் பகவான் வீட்டில் இருக்கும்போது சனி பகவான் பார்வையின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படத்தான் செய்கிறது. குழந்தை என்று 5ஆம் வீடு என்பது குழந்தை பாக்கியத்தினுடைய அருள். புதுமண தம்பதியர்களாக இருந்தால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. நெடுநாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலையின் அடிப்படையில் இருக்கும்போது அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. குலதெய்வத்தின் அருள் வேண்டி குலதெய்வத்திற்கு சென்று வருவது மிகவும் நன்று. அது சூழ்நிலை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்தில் நன்னிலையாக இருக்கிறது. பிரச்சனை இல்லை. பிரச்சனை உள்ளவர்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தீர்வு காண்பது நன்று. 6ஆம் இடம் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது 6ஆம் இடம் என்பது வெற்றியை காணக்கூடிய இடமாகவும் போர்க்களத்தில் வெற்றியை காணக்கூடிய இடமாகவும் வருகிறது. இவர்கள் 6ஆம் இடம் என்பது குரு பார்வையின் அடிப்படையில் வரும்பொழுது பிரச்சனையை வெற்றி காணக்கூடிய நிலை கொண்டவர்கள். அது கடன் ஏற்படுகிறதா? கடன் ஏற்படத்தான் செய்கிறது. ஏனெனில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையின் அடிப்படையில் கடன் ஏற்படுத்துகிறது. அது நன்னிலையான காரணத்திற்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கிறது. அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. நோய் வருகிறதா? ஒரு சிலருக்கு நோய் பிரச்சனையும் ஏற்படும், அல்லது குடும்ப சார்ந்த நபர்களுக்கு நோய் பிரச்சனை ஏற்பட்டு அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. வழக்கு என்று வரும் பொழுது இங்கு சண்டை போக்குவரத்து வரக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஏனெனில் சனி செவ்வாய் பார்வையின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். குரு பார்வையின் அடிப்படையில் இருப்பதனால் நன்னிலையாக இருக்கிறது. அந்த பிரச்சனை நீங்கக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் நன்னிலையாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூட வரக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. திருமணமானவர்கள் அந்யுன்ய தம்பதியாக வாழக்கூடிய நிலையையும் நண்பர்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் பார்வையின் அடிப்படையில் நன்னிலையாக இருக்கிறது. ஆகவே நண்பர் மூலம் சில ஆதாயங்கள் கிடைக்கத்தான் செய்கிறது. ஆனால் அரசியல்வாதி நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கவனமாக செயல்படுவது நன்று. 8ஆம் இடம் ஆயுளையும் அதிக அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. அதிக அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்று பார்க்கும்போது ராகு பகவானும் திரிகோணத்திலே குரு பகவான் இருப்பது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பேணக்கூடிய நிலையாகவும் குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் சில பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது சில பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் பிற்பகுதியில் நன்மையை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. 11ஆம் வீடு மகிழ்ச்சியும் லாபத்தையும் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. மகிழ்ச்சி அங்கு ஏற்படுகிறதா என்று பார்க்கப்பட்டால் சனி பகவான் அடிப்படையில் பார்வையின் அடிப்படையில் சில பிரச்சனை ஏற்படத்தான் செய்கிறது. அவற்றை பிற்பகுதியில் மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய நிலையும் முற்பகுதியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. 12ஆம் வீடு என்று வரும்பொழுது 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது மிகவும் அற்புதமான நிலையாக குறிக்கிறது. ஒரு சிலரான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரக்கூடிய நிலையும் ஒரு நீண்ட காலமாக மருத்துவமனை போன்று இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நன்மையான காலமாக இருக்கிறது. நோய் நிலை நீங்கி நன்மை பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. நமசிவாய வாழ்க. பிரிதொரு வீடியோவில் சந்திப்போம்.